சிவபீஜத்தில் தான் ஆஞ்சநேய சுவாமி அவதாரம் பண்ணுது. அப்போ அந்த சிவபீஜத்தை வணங்கும் போது சனி தோஷங்களெல்லாம் நிவர்த்தி ஆகுது. அப்போ சிவனை வணங்கணும், சனியெல்லாம் நம்ம ஜெயிக்கலாம். சனின்றது ஒரு ஃபார்மு கிடையாது, அது வியாதி. எல்லாத்துலேயும் இருக்கு சனி. எல்லா இடத்துலையும் சனிக்கு வரலாம், யாரை வேண்டாலும் பிடிக்கலாம். சனியை யாராலையும் தடுக்க முடியாது. சனிக்கு பிராமணனாக இருந்தாலும் சரி சனி போய் பிடிக்கும், பகவானையும் போய் பிடிக்கும், பக்தனையும் போய் பிடிக்கும். ஏன் தெரியுமா? சிவ சிந்தனை உண்டாக்குறதுக்காக. சிவ சிந்தனை நம்மளுக்குள்ள வரணும்னா சனி நம்மளை தடவணும். சனி நம்மளை வந்து டச் பண்ணினா நமக்கு ஈஸ்வர சிந்தனை நிறைய வரும். அம்மான்னு கூப்பிடணும்னா கொஞ்சம் மேடு வெள்ளமாக இருந்தால் தான் அம்மா அம்மான்னு சொல்ல முடியும். எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தால் அந்த ஈஸ்வர சிந்தனைக்கு நமக்கு நேரம் இல்லாமல் போயிடும். அப்போ ஈஸ்வர சிந்தனைக்கு கொஞ்சம் நேரம் நமக்கு வேணும் தானே, அதுக்கு சில நேரத்தில் சில விதைகள் எல்லாம் வரும். அந்த விதைகள் வரும்போது அந்த விதைகளுக்குள்ளே இருந்து நம்ம விசேஷத்தை வணங்கணும். கஷ்டத்திலிருந்து காப்பாற்றணும். கஷ்டம் மீன் வினை, அதிலிருந்து காப்பாற்றணும். யாருக்கிட்ட போறீங்க காப்பாற்றுறதுக்கு? யாருக்கிட்ட கேட்குறீங்க? சிவனுக்கிட்ட தான் கேட்குறீங்க. சிவனையை காப்பாற்றணும், சிவனையை காப்பாற்றணும். அப்போ அந்த சிவஸ்துதி நம்மளுக்குள்ள நிறைய இருந்தால் நம்மளுக்குள்ள எல்லாம் நிறைய வைபவங்கள் எல்லாம் நம்மளுக்குள்ளேயே நம்மளுக்கு தெரியும். நம்ம தோட்டத்தில் நிறைய பழம் இருந்தால் தான் அந்த தோட்டத்துக்கு மேலே நமக்கு பாசம். நம்ம தோட்டத்தில் பழம் பூவொன்றும் இல்லைன்னா அந்த தோட்டத்தை வச்சுட்டு என்ன காரியம்னு கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறது ஒன்றும் நடக்கலை, நமக்கு ஒரு பலனும் இல்லைன்னா நினைக்கிறோம், ஏன் வாழணும் அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். ஏன் இந்த வாழ்க்கை வாழவே விருப்பம் இல்லை, எதெடுத்தாலும் கஷ்டம், எந்த முயற்சி எடுத்தாலும் தடைகள் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்தால் நமக்கு வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். வேலைக்கு போகிறோம், சேலரி சரியாக கிடைக்கிறாங்க, வேலைக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஒரு மாதம் நம்ம சேலரி கிடைக்குதான்னு பரவாயில்ல, ஒரு 4 மாதம் கண்டினியூவாக நமக்கு சேலரி கிடைக்கலான்னு என்ன வரும் மனசில்? வேலைக்கு போய்ட்டு என்ன காரியம்? ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கோம், ஒரு பெனிஃபிட்டும் இல்லை, நம்ம கையிலேருந்து பைசா போட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய நிலைமை வந்தால் அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். நம்மளெல்லாம் விவசாயம் பண்ணும்போது அந்த விவசாயத்துக்குள்ளே இருந்து நம்மளுக்கு வாழ வேண்டிய வகைகள் எல்லாம் கிடைக்கல என்றால் நம்மளுக்கு வாழ்க்கையில் வாழக்கூடிய அந்த மனமே இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம விவசாயம் பண்ணும்போது நமக்கு விசேஷங்கள் வரணும்னா அந்த விசேஷமெல்லாம் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருக்கணும்னா சிவனோட அருள் வேணும். இந்த மங்களமூர்த்தியாக்கும் சிவன். ஆனால் யாரும் உங்களை கைவிட்டாலும் சிவன் உங்களை கைவிட மாட்டார். பிரம்மா கைவிட்டார், விஷ்ணு கைவிட்டார், சிவன் கை பிடிப்பார். நீங்கள் யாராக இருந்தாலும் சிவன் உங்களுக்கு கை கொடுக்கும். ராவணனுக்கு கூட அவர் கை கொடுத்தார். ராவணனுக்கு கஷ்டம் வந்தப்போ கூட சிவன் உதவி பண்ணார். கம்சனுக்கும் சிவன் உதவி பண்ணியிருக்கிறார். அதே பரமேஸ்வரன் ராவணனுக்கு உதவி பண்ண அதே பரமேஸ்வரன் ஸ்ரீராமனுக்கு உதவி பண்ணியிருக்கிறார். ஒரே கண்ணால் தான் பார்ப்பார், பிரிச்சு பார்க்க மாட்டார். ஆனால் எது அதர்மமோ அதை அழிக்கிறதுக்கு அவர் ஒரு காரணத்தை உண்டாக்கும். எது அதர்மமோ அதுக்கு அவர் வேறொரு வேஷத்தை போட்டு வருவார். இப்போ ஹனுமான் வந்தார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இங்கெல்லாம் சூரபத்மனோட கதை தெரியல நம்மளுக்கு. சூரபத்மனை பகவான் பரமேஸ்வரன் நேராக போயிட்டு சூரமிட்டு சம்ஹாரம் பண்ணல, அதுக்கு வேறொரு அவதாரத்தை பண்ணிவிட்டார். சுப்பிரமணியன் பரமேஸ்வரனுடைய ஷடாதாரத்திலிருந்து தானே சுப்பிரமணியன் அவதாரம் பண்ணது. அவர் எல்லாத்துக்கும் ஒரு வழி வச்சிருக்கிறார் கையில். ஆனால் அவர் எப்பவும் சாத்தமாக இருப்பார். அந்த மாதிரி சிவ சங்கல்பம் நம்மளுக்குள்ளெல்லாம் இருந்தால் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாரோ ஒருவன் வருவார்.
அப்படி வசதி கொடு அப்படி கேட்கும். ஒரு வீடு 2 வீடுங்களோ அப்படி கேட்க வரல. எது நமக்கு பகவான் அருளால் கிடைக்கிறதோ கணக்கு போடக்கூடாது. எனக்கு அவ்வளோ கிடைக்கணும் இவ்வளோ கிடைக்கணும் அப்படி கிடைக்கணும் இப்படி கிடைக்கணும் அந்த வசதி இருக்குதுன்னா நம்மளாக கணக்கு போடக்கூடாது. அது ഭഗവാനോട് ഇച്ഛ എന്നോ എന്നാൽ നടക്കണം. ഇപ്പോൾ സ്വാമിക്ക് എടുക്കണം, ഈശ്വര ഇച്ഛയാക്കും. സ്വാമിജി ഏതോ ഗ്രാമത്തിലെ പിറന്നെടുക്കുന്നു. സ്വാമി പിറന്നു കൊടുത്താൽ അപ്പം നമുക്ക് தெரியுமா സ്വാമി பிடியெல்லாம் இருக்கணும்? தெரியாது. ரொம்ப காலம் போனதுக்கப்புறம் தான் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஈஸ்வர இச்சையாக்கும். இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, நீங்கள் ஸ்ரீலங்காவில் பிறந்தெடுத்து அந்த கிராமத்தை விட்டுட்டு இந்த நாட்டுக்கு வருவீங்கன்னு நினைச்சிங்களா? நீங்கள் ஆனால் சூழ்நிலைகள் அப்படி வந்துட்டு வர வேண்டிய நிலைமை வந்துட்டீங்க. இங்கே தான் வேலை செஞ்சு அங்கெல்லாம் விட்டுக்கிட்டு இங்கே இருக்கிறீங்க. ஈஸ்வர இச்சை. அப்போ யார் கையில் இருக்குது? நம்மளோட கணக்கு நம்ம கையில் இருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் ஈஸ்வர இச்சை இருக்கு. அந்த இச்சை தான் சிவஸ்மரணம். இந்த சிவனில் சமர்ப்பணமாக இருந்தால் அந்த இச்சை ரொம்ப நல்லா இருக்கும். சிவனோட இச்சையாக்கும் சர்வதம். சிவனோட இச்சை இருந்தால் தான் சிருஷ்டி ஸ்திதி. அவர் எல்லாத்தையும் எது எல்லாம் குப்பையில் போட்டிருக்கிறீங்களோ அதெல்லாம் பியூரிஃபிகேஷன் பண்ணி கொடுக்கறது அவருடைய சேவா. குப்பையில் கொண்டு போகிறதெல்லாம் அவர் புதுமையாக்கி கொடுப்பார். அதான் சிவன். அதான் மங்களத்தை காட்டி கொடுப்பார். அதை நீங்கள் இப்போ கொஞ்சம் பூந்தோட்டத்தை வச்சிருக்கிறீங்க, அங்கே கொஞ்சம் தேவையில்லாத செடிகளெல்லாம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் ஒரு மரத்துக்கு கொண்டு போய் போடுறீங்க. அப்போ அதே ஜீரணமாக்கிட்டு அதை சோயிலுக்குள்ளே இழுத்துட்டு அந்த பலன் அந்த வளர்ந்து கொண்டிருக்கிற மரத்துக்கு கொடுக்குது. இது சிவனோட வேலையாகும். நம்மளுடைய வாழ்க்கை கூட ஒரு டைம் வந்தால் நம்ம எல்லாம் சமாதிக்கு போவோம். அப்புறம் ரீபர்த் சிவனோட சங்கல்பமாகும். சிவனோட பிறகு இல்லைன்னா ஒன்றுமே இந்த உலகத்தில் பிறகு எடுக்க முடியாது. நீங்கள் மனசு வச்சா தானே எல்லாம் நடக்கும். மனசு யாரு கையில் இருக்குது? சிவன் கையில் இருக்கு. உலகம் பிரம்மாவோட கண்ட்ரோலில் இருக்கு. உடம்பு விஷ்ணுவோட கண்ட்ரோலில் இருக்கு. அவங்களோட மனசு சிவனோட கண்ட்ரோலில் இருக்கு. அதான் மனசு வச்சா எதையும் ஜெயிக்கலாம். சிவன் நினைத்தால் எதையும் நடக்கும். சிவன் நினைக்கணும். பிரம்மா நினைச்சிட்டு ஒன்று நடக்கல, விஷ்ணு நினைச்சிட்டு ஒன்று நடக்கல. சிவன் நினைத்தப்போ சுப்பிரமணியன் வந்துட்டார். சிவஸ்மரணா சிவசக்தி அந்த சாநித்தியம் இருக்கிற இடத்துல எல்லாம் நிறைய விசேஷமான மங்கள காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். அதனால சாமி சொல்றேன், நம்மளெல்லாம் நல்ல சிவபக்தியில் இருக்கணும். சிவபக்தி மீனிங் சமர்ப்பண பக்தி. இதுலேயும் சிவன் இருக்கு, இந்த பழத்தில் கூட சிவன் இருக்கு, இந்த பூவிலையும் சிவன் இருக்கு. சமர்ப்பணம் இருக்கணும். அப்புறம் தான் நீங்கள் அதை எடுத்து சாப்பிடணும். இல்லாட்டினா சிவனுக்கு பிடிக்காது. நீங்கள் இப்போ மண்ணில் இருக்கீங்க, மண்ணிலையும் சிவன் இருக்கிறார். சிவம் சர்வமயம். அதை தொட்டு கும்பிட்டு உட்காருங்க, நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க, நமஸ்காரம் பண்ணிட்டு எழும்புவோம். சாப்பிட போகும்போது கையை கழுவிட்டு சுத்தமாக போவோம். சாப்பிட்டுட்டு சும்மா கருத்து கொண்டு இருக்காம பகவான் எழுதிய கையை கழுவி வந்து வாயை கழுவி வந்துட்டு கழிச்சு கொண்டு இருக்கும். சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது கழித்து கொண்டு இருக்கக்கூடாது. சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது மீட்டிங் வைக்கக்கூடாது. சிவஸ்மரணையோட சாப்பிடணும், சிவஸ்மரணையோட சமைக்கணும், சிவஸ்மரணையோட உழைக்கணும். எல்லாத்துலேயும் சிவஸ்மரணை இருக்கணும். அப்போதான் வாழ்க்கையில் நமக்கு நல்ல லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். நீங்கள் இந்த பழமாக இருந்தாலும் வச்சு கும்பிட்டு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வச்சு கும்பிட்டு இந்த பழத்தை கோவிலில் நீங்கள் பழம் கொண்டு போய் கொடுத்தா வச்சு கும்பிட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறோம். அப்படின்னா எனக்கு கோவிலில் ஆசை கிடைச்சாச்சு பிரசாதம். அப்போ இந்த பிரசாதம் எப்படி ஆகும்? சிவனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். அப்போ தான் அது பிரசாதம் ஆகும். இந்த பூவாக இருந்தாலும் தோட்டத்துலேருந்து கிடைச்சா பூ, கோவிலேருந்து கிடைச்சா அது பிரசாதம். எல்லாத்துக்கும் பிரசாத தத்துவம் இருக்கு. பரமேஸ்வரனாக்கும் பிரசாதம், பரமேஸ்வர சமர்ப்பணமாக்கும் பிரசாதம். നമ്മളെല്ലാവരും
பிரசாதமாக வாழணும், பிரகாசமாக வரணும். அதுக்கெல்லாம் தேவையான அந்த பகவானுடைய கிருபா கடாட்சம் நம்மளுக்கு எப்பவும் இருக்க வேணும். நீங்கள் ஒன்றும் பகவான்கிட்ட கேட்கவே கூடாது. பகவான்கிட்ட ஒன்று மட்டும் கேட்கணும், லைஃப் ப்ரொடெக்ட் பண்ணுவோம். கடைசியில் என்னோட லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். அதுதான் பகவான்கிட்ட கேட்கணும். மற்றதெல்லாம் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கணும். மண்ணில் எல்லாம் போட்டிருக்கிறாரு, அளவுக்கு மீறின பொண்ணே இருக்குது இந்த மண்ணில். அந்த பொண்ணை எடுத்துட்டு வாழ வேண்டிய அந்த வழியும் பகவான் காட்டியிருக்கிறார். ஆனால் நமக்கு கண்ணுக்கு பார்வை இருந்தால் தான் அந்த பொண்ணு தெரியும், இல்லாட்டினா கண்ணு முள்ளு தான் தெரியும். அந்த கண்ணுகளும் முள்ளுகள்லாம் மேலே இருக்குது. ஆனால் அந்த மண்ணுக்குள்ளே ஒரு பொண்ணு வச்சிருக்காரு பகவான். அந்த மண்ணை நோண்டுனா அந்த பொண்ணு தெரியும். ஐயோ எல்லாம் கண்ணு முள்ளாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏன் என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆழமாக சிந்தித்து பாருங்க, அழகான பொண்ணு தெரியும். ஆனால் இப்போ நம்மளெல்லாம் வெளியில் இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்துட்டு வாழவே விருப்பம் இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் உள்ளே ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அந்த சிவத்தை நினைச்சு பாருங்க. இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கே உங்களுக்கு விருப்பம் இருக்காது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதான் ஆண்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு போகல தான் அவங்க சிவத்தை உணர்ந்துட்டாங்க. அதனால இந்த மண்ணை விட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. என்னன்னா இந்த மண்ணில் கிடைக்கிற சுகம் 14 லோகத்துலையும் இல்லை. 14 லோகத்தில் இந்த பூமி லோகத்தில் தான் சர்வ சுகங்களும் இருக்குது. நீங்கள் ஹெவனுக்கு போனாலும் அங்கே உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது. அங்கே நீங்கள் நினைக்கிறது ஒன்றும் கிடைக்காது, அங்கே இருக்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பூமியில் அப்படி இல்லை, நீங்கள் நினைக்கிறது கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் சாம்பார் சமைச்சு சாப்பிட்றீங்க, நாளைக்கு ரசம் சமைச்சு சாப்பிட போகிறீங்க, பாயசம் சமைக்கணுமா சமைக்கலாம், எல்லாம் உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஆனால் நீங்கள் வேறு எந்த உலகத்துக்கு போனாலும் அது கிடைக்காது. உங்களுக்கு 100% பகவான் உங்களை ஃப்ரீயாக விட்டுருக்கிறார். எங்கே வேணாலும் போ, எது வேணாலும் எடுத்து சாப்பிடும். இப்படி ஒரு ஃப்ரீயான ஒரு உலகத்தை நமக்கு கொடுத்துருக்குறார். உங்களுக்கு சொந்தமாக்கலாம் எது வேணும்னா. இல்லையா? ஆனால் நீங்கள் வேறு இடத்துக்கு போய் பாருங்க, உங்களுக்கு ஒன்றுமே சொந்தமாக கிடைக்காது. இப்போ சவுதி அரேபியாவுக்கு போன மாதிரி இருக்கு. சவுதி அரேபியா போய் பாருங்க, அவங்களோட இந்த யூனிஃபார்மு கூட அவங்க போட விட மாட்டாங்க, பர்தா தான் போடணும். பிளாக் உடுப்பு கொடுக்கும், அதுதான் அங்கே ரெடி சொல்லலை. நீங்கள் மக்காவோட மக்கா மதீனாவுக்கு போய் பாருங்க, என்ட்ரி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ பாருங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்தினுடைய மகிமை புரிஞ்சுக்காம எதையோ நினைச்சு அதுதான் சுகம் என்று நினைத்தால் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு சந்தோஷம் கிடைக்காது. அதான் குப்பையில் உட்கார வேண்டிய நிலைமை வந்தாலும் கூட கோவிலை நினைச்சு கொண்டிருக்கணும். சில வேளையில் குப்பையில் உட்கார வேண்டியது, பரமேஸ்வரி கூட பார்த்தீங்கன்னா ஓங்குளுக்கு உட்கார வேண்டியது சனி அவருக்கு கோவில் ஓங்கு இருக்கிறது, அதுக்குள்ளே போயிட்டு தவளையாயிட்டு போய் உட்கார வேண்டி வந்து ஃப்ராக். அப்புறம் ஒரு பக்கத்தில் இந்த பிராமணன் குத்தி கொண்டிருந்தது, ஒரு பக்கத்தில் இந்த பிராமணன் பிள்ளை குத்தி கொண்டிருந்தது. 2 பேரும் குத்தி குத்தி பரமேஸ்வரன் அதுக்குள்ளே போட்டு கஷ்டப்பட்டு அந்த சனி என்ற தத்துவம் வந்து அதெல்லாம் எல்லாருக்கும் தான் நடக்கும். நினைக்கக்கூடாது, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம். நிறைய மக்கள் வந்து கேட்பாங்க, எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம், நமக்கு மட்டும்தான் கஷ்டம். மூச்சு கிடைக்காம எத்தனை உயிரிகள் போராடி கொண்டிருக்கு. நமக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே நம்ம சொல்கிறோம், என்ன மாதிரி கஷ்டம் அனுபவிக்கிறேன்னு வேறு யாரும் இல்லை. அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம கண்ணில் ஒரு சின்ன தூசி தான் போயிருக்கு, கண்ணே இல்லாமல் எத்தனை பேர் கவலைப்படுறாங்க. நம்ம கண்ணில் சின்ன தூசி தான் பட்டிருக்கு, அதை வச்சுட்டு இந்த உலகத்தில் என்னோட கண்ணில் தான் தூசி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணே இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க. அது நம்மளெல்லாம் அவ்வளோ கொடுத்து வச்சுருக்கோம். சாப்பாடுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கிறோமே, கடவுளோட அனுகிரகம். அந்த நினைச்சிட்டு சந்தோஷப்படணும். அப்போதான் கடவுள் நமக்கு நிறைய பிளஸிங் கொடுப்பார். 3 வேளையில் நமக்கு சாப்பாடு கிடைக்குது, அதே அனுகிரகம். அது மாதிரி வாழக்கூடிய சிறிய வசதியாச்சு கிடைச்சிருக்குல்ல, சொந்த வீடு இல்லைன்னாலும் வாடகை வீடாச்சு கிடைச்சிருக்குல்ல. அப்படி ஒரு
மன திருப்தியோடு நம்ம இருக்க வேணும். அப்போ தான் நமக்கு ஃப்யூச்சரில் நல்ல லைட்டு கிடைக்கும், ஃப்யூச்சரில் நமக்கு அந்த என்லைட்மெண்ட் கிடைக்கும். அதான் வாழ்க்கை. ஓம் சரவண பவ.